சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் 2 நாட்களாக தொடர் மழை பதிவாகிட்டு இருக்கு. எப்பப்பா இந்த மழை நிற்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஏன்னா அந்த லெவலுக்கு தொடர் மழை. இது நாளை இரவு வரைக்கும் தொடரப்போகுது. நாளைக்கு டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை, நாளைக்கு இரவு வரைக்கும் இந்த மழை தொடரும். அதன் பிறகு முற்றிலும் நமக்கு மழை விலகி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா, நாளை இரவோடு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த சுழற்சி இப்போவே கரையை தொட ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு காலைக்குள்ளே இந்த சுழற்சி படிப்படியாக உள் மாவட்டங்களை நோக்கி போகும். இதன் காரணமாக ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள், கர்நாடகாவோட எல்லையோர மாவட்டங்கள், கேரளாவோட எல்லையோர மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி உள்ளிட்ட அனைத்து பகுதியிலையுமே இந்த சுழற்சி உள்ளே போக போக அந்த பக்கம் அரபிக்கடலுக்கு போக போக கோயம்புத்தூர் உள்ளிட்ட கேரளாவோட ஒட்டுமொத்த பகுதி, கர்நாடகாவோட ஒட்டுமொத்த பகுதி, பெங்களூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலையும் மழையை தொடக்க போகுது. குறிப்பாக சென்னையில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு நாளை இரவோட முற்றிலும் நமக்கு விலகி விடும். நாளைக்கு மதியத்திலிருந்தே படிப்படியாக முற்றிலும் விலக ஆரம்பிக்கும். முற்றிலும் நாளை இரவோட நமக்கு மழை நின்றுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சென்னையில் நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சு, இன்னைக்கு ஃபுல்லாக மழை பெஞ்சு, இப்போயும் கூட -8% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் -36% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. மழையே பெய்யலை. நீங்கள் கொஞ்சோண்டு மழை பெஞ்சோன்னா ஐயையோ 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 போச்சு அப்படிங்கிறீங்க. இங்கே மழையே பெய்யலை. சென்னை மாவட்டத்தில் இப்போ வரைக்கும் -8% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் சுத்தமாக மழை பெய்யலை, -36%. அது இல்லாமல் நம்மளுடைய காஞ்சிபுரம் மாவட்டத்துலேயும் -12% மழை குறைவாக தான் பதிவாயிருக்கு. இப்படி மழை கம்மியாக பதிவாயிருக்கு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் மழையை வேணான்னு சொல்லிவிட்டு அப்புறம் வெயில் காலத்தில் என்ன பண்ணுவீங்க? அதனால செங்கல்பட்டு மாவட்டத்திலலாம் இன்னும் பல ஏரி குளங்கள்லாம் நிரம்பாமல் இருக்குது. கண்டிப்பாக நாளை இரவு வரைக்கும் சென்னை, செங்கல்பட்டு பகுதி, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளில், ராணிப்பேட்டை, வேலூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுமே, திருப்பதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், ஒட்டுமொத்த தெற்கு ஆந்திரா, நம்மளுடைய வட உள் மாவட்டங்கள்லையும் மழை தொடரும். படிப்படியாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என அனைத்து பகுதிகளிலையுமே மழை பரவலாகும் நாளை முழுவதுமே. அதனால நமக்கு 5ஆம் தேதி வரைக்குமே மழை இருக்கு. படிப்படியாக சென்னையில் நாளைக்கு இரவோட மழை விலகிவிடும். இதே போல செய்திகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நீங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.